இதுக்கப்புறம் ஜோ அப்பாவையும் சேர்மனையும் காட்டுறாங்க. ஜோ அப்பா வந்து செம்மையாக கடுப்பாகி கத்திட்டு இருக்கான். உங்களை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டால, அவள் தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண பெண்ணை தான் தேடிட்டு இருக்கான். ஆனால் எங்கே தேடினாலும் அந்த பெண்ணையே காணோம். அவனுக்கு தலை வேற வலிக்குது. ஸோ ஜோக்கு தான் கால் பண்ணுறான். அவளும் வரா. என்னப்பா அப்படின்ட்டு. தாத்தா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அந்த ஹீரோ பையன் தான். அவனை சும்மாவே விட மாட்டேன். ஹீரோயின் என்கிட்ட ரொம்ப திமிராக பேசினா. அந்த விஷயங்களை நான் சோஷியல் மீடியாவில் போகிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்யூச்சரே இருக்காது. அப்போ தான் இந்த ஹீரோவுக்கு நான் யார் அப்படின்றது தெரியும். ஸோ அதை நினச்சி அவன் சாகட்டும். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவ வந்து அசால்ட்டாக சொல்கிறா, நான் தான் அதை அழிச்சேன் அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிற, நீயே அப்படி பண்ண அப்படின்ட்டு. அவளோட பாட்டி நீங்கள் பண்ண சர்ஜரியில் இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஸோ நான் தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லைம்மா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. அவள் தான் சும்மா புலிவிடு திரியிறா, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லா விஷயங்களுமே அவள் காசுக்காக தான் பண்ணுறா அப்படின்ட்டு. எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க காசுக்காக. அவளுக்கு தேவை வெறும் சாரி மட்டும்தான். அதை நீங்கள் ப்ராப்பராக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. அவளோட ட்ரீம் என்ன தெரியுமா? அவங்க பாட்டி மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சுட்டு அவங்க பாட்டியை கடைசி வரைக்கும் அவ கூட வச்சு பார்க்கணும் தான். ஆனால் மொத்தமாக நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக இருக்கா. என்ன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ இவருக்கா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. இல்லை, அது ஜோ அப்பா வந்து சொல்லியிருக்காரு, அதை மாரி எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிடுறா, எல்லாம் அந்த ரெக்கார்டிங்னால தானே, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஜோட்டேருந்து இவளுக்கு கால் வருது. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஸோ அதனால் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஜோ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை எடுத்து கையிலேயே கொடுத்துட்றா. என்னோட பாட்டியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது அவங்க ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்துருக்கேன் என்னோடய லைஃப் ஃபுல்லாமே. ஆனால் நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்க. எனக்கு அது சுத்தமாக புரியலை, இப்போ தான் புரியுது. என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஹீரோனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஜோவா அதெல்லாம் பேசுகிறது அப்படின்ட்டு. இப்போ இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு கீழே முட்டி போட்டு உட்காந்து சாரி கேட்டுட்ருக்கா. எங்கள் அப்பா பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து யூனாவை காப்பாற்ற சொல்லி முட்டி போட்டு கேட்டிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு அவள் பண்ண தப்பு, அப்புறம் அவங்க அப்பா பண்ண தப்புக்காக முட்டி போட்டு கேட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த பெண்ணையும் காட்டுறா. இது வந்து ஜோ என்கிட்ட கொடுத்தா அப்படின்ட்டு. ஸோ அவளும் உன்னோட ஃப்ரெண்டாக மாறிட்டா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். என்ன நீ ஒரு ரொமான்டிக்கே இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? அதுவும் மேரேஜ் அப்படின்றது சாதாரண விஷயமா அப்படின்ட்டு. நீ ஏன் மேரேஜுக்கு இப்படி பயப்படுற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். சரி, அப்போ நான் இன்னொரு டைம் கேட்கவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்படின்ற மாதிரி இழுக்கிறாளா? சரி விடு, அதுக்கு இன்னொரு டைம் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜோ அப்பாவை காட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்கிறாரு, ஹீரோ உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ இவரும் போயிட்டு மீட் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் நீ என்னை முதுகில் குத்திட்டில அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா? அது முடியாதப்பா, நீ அங்கேயே வேலை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரா. என்னால் முடியும், ஏன்னா நீங்கள் 2 பேரும் பேசின அந்த ரெக்கார்டிங் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ வேறு ரீசனே உங்ககிட்ட இல்லை. சரிங்களா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில் போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட டர்ன் போல். ஸோ அவள் வந்திருக்கா மீட் பண்ணோன்னு. இப்போ தான் நான் ஹீரோவை பார்த்துட்டு வந்தேன், அதுக்கடுத்து நீயா? சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன திடீர்னு இந்த முடிவு அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்னோடய லைஃப்பை வந்துட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு இதுக்கப்புறம் வேண்டாம், இந்த பிரச்சனை இதோடையே முடியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நான் அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, நீங்கள் தேங்க்ஸும் சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாம், நான் ஸ்டார்ட் பண்ணதை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடறா. இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறானே நம்மளுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பிஏ வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் சேர்மன் வந்து ரிலீஸ் ஆகுறாரு, ஸோ நீங்கள் போய் பார்க்கலையா அப்படின்ட்டு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த சேர்மனு, ஜோ அப்பா,
இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜோ அப்பா வந்து ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ் எடுத்து கொடுக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு கீழே விட்டுறாரு. ஸோ பேலன்ஸ் இல்லாமல் விட்டாரா என்ன ஆச்சு அப்படின்றது தெரில. ஜோ அம்மா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மெடிக்கல் செக்கப் எடுக்கலையா, எடுத்து பாருங்க அப்படின்ட்டு, நாளைக்கே நீ போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சேர்மன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் ரிசப்ஷனில் ஒரு பேஷண்ட்டை பற்றி கேட்டுட்டு இருக்கா. அப்போ யூன் வரான். ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிட்டானா அப்படின்ட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஸோ மண்டே வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கிம்மை காட்டுறாங்க. இவர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது கால் வருது. ஸோ இவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அது ஜோ அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணியிருந்தோம், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. சரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதே சமயம் ஜோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த சைடு கிம்மும் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வாமே வந்து இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டியூமராக இருக்கும் போலையே, அதுவும் 4th ஸ்டேஜிலலாம் இருக்குது, ரொம்ப கஷ்டம்தான், யாரோட ரிப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜோவோட அப்பாவோடது அப்படின்ட்டு. இவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன சொல்கிறீங்க, சரி யார் ஆப்ரேட் பண்ண போகிறா அப்படின்ட்டு, நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிம் சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அதே சமயம் ஜோ இருக்கால, இவளும் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அழுகையே வந்துடுது. அதே சமயம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ட்டு. இவனும் எதுவுமே பேசாமல் இருக்கான். என் பையனுக்கு நீ தானே ஆப்ரேஷன் பண்ண போகிற அப்படின்ட்டா. இல்லை உங்கள் பையனுக்கு நான் பண்ணுறது பிடிக்காது, ஸோ அவரோட விருப்பமும் தேவை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜோவை திரும்ப காட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா. அவங்க அம்மாவும் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்ட்டு. அப்பாவோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சுமா அப்படின்ட்டு. எல்லாம் நார்மல் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்பாவுக்கு டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப டயர்டாக உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ இவன் வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாம, உங்கள் பாட்டிக்கு டியூமர் இருக்குன்னு தெரிய வந்தோன்னே நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலில் இருந்தேன், ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஜோவும் சொல்கிறா, எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர் கூட ரொம்ப நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு எதுவும் நடந்துருச்சா அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஒரு பேஷண்ட் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸு சாப்பிட்டுட்டு எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. இவளுக்கு ஒன்றும் புரியல, அதுக்கு என்ன ஏன்டா கூப்பிட்ற அப்படின்ட்டு. மேடம் அது வேறு யாரும் இல்லை, ஜோவோட அப்பா தான் அப்படின்ட்டு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா ஆப்போசிட்டில் தான் ஜோ உட்காந்து அழுதுட்ருக்கா. சரி நான் வரேன், ஹீரோக்கும் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவளும் போயிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜோ அப்பா அரை மயக்கத்தில் இருக்காரு. அடியே நான் தூங்க தானடி போனேன், எதுக்கடி என்ன இப்படி எமர்ஜென்சி வார்டில் கொண்டு வந்து போட்டிருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்தாரா, ஜோவும் வந்தாரா. அப்பா என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ட்டு. அந்த அம்மா புலம்புது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணீங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன்னு போகிறாங்க. இல்லை இல்லை வேணாம் அப்புறமாட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் ஜோவோட அம்மா வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. என்னது நீயா, நீ டாக்டரா அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்கானா. இவனை பார்த்து இன்னுமே ஷாக்கு, என்னது நீங்கள் 2 பேரும் டாக்டரா அப்படின்ட்டு. ரொம்ப ஷாக்கிங்காக தான் ஜோவோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இனி ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன ட்ராமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை டாக்டராக ஒன்றா இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஜோவோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா. இங்கே 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஜோ அப்பா வந்து கேட்டுட்ருக்காரு, ஆல்ரெடி இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன் தெரியாது அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வருது. ஜோ வந்து சொல்லிடுறா, அம்மா அவள் என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு புரியுதா அப்படின்ட்டு. என்னது ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இது நம்மளோட ஹாஸ்பிட்டல், இங்கே நான் அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணுறான், ஸோ கொஞ்சமாவது மேனஸோடு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ ஹீரோ அங்கேருந்து கிளம்பினா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்களை விஐபி ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஜோ அப்பாவோட ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, அவர் என்னோட பேஷண்ட்டே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ கிம் சாரும் சொல்லிட்டு இருக்காரு, நேற்றே ஜோ அப்பா வந்து நீ தான் ஆப்ரேஷன் பண்ணுன்ற மாதிரி அசைன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, நான் அவர்கிட்ட பேசவே இல்லையே, எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்ட்டு.
அப்படி ஜோ அம்மாவை காட்டுறாங்க. இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஹீரோவை தவிர மற்ற எந்த டாக்டர் வேணா ஆப்ரேஷன் பண்ணலாம், அவன் மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அவன் அமெரிக்கா போயெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான், அவன் ரொம்ப டேலண்டான ஒரு ஆளுன்னு. இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, அந்த யூனை வேணா வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஜோவும் சொல்கிறா, அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அவர் பண்ண ஆப்ரேஷன் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது அப்படின்ட்டு. இல்லை இல்லை அவனை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அவனோட ஜாப்பையே வந்துட்டு குவிட் பண்ணியிருந்திருப்பான், ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான்ல. ஸோ அதனால இன்னும் காண்டில் இருக்கு போல். ஸோ இது இப்படி பேசும்போது நம்ம ஜோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் உங்களோட ரிவெஞ்சுக்காக பேசுனீங்க அப்படின்னா அப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த பொம்பளைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த இடத்துக்கு நம்ம கிம் சாரும் ஜங்கும் தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோ அப்பா வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க, ஹீரோ தானே வரணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஹீரோ தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வேறு யார் பண்ணுவாங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவரும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு இப்போ அந்த டியூமரை பற்றி பேச போகிறாங்க. ஸோ நம்ம கிம் வந்து சொல்கிறாரு, ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் நல்லபடியாக போய் முடியும். ஸோ அதனால் நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்ட்டு. இங்கே இவர் வந்துட்டு புலம்புறாரு, இல்லை நீங்களும் இருங்க அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த சுவத்தை உடச்சா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பெட்டராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடாரு. ஸோ ஹீரோவும் அந்த டியூமர் பற்றி தான் பேசிகிட்டு இந்த டியூமர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல தான் பிளேஸ் ஆகிருக்கு, கழுத்து பகுதியில் நரம்புக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ அந்த டியூமரை எடுக்கும்போது நரம்பு வந்து டேமேஜ் ஆக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆஸ் அ டாக்டராக அவங்க மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. சரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஹீரோயின் தான் இருக்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ரேஷன். ஸோ எங்கள் 2 பேர்த்தோட கோஆர்டினேஷன் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு வந்துட்டு செம்மையாக கடுப்பாயிருது, ஆல்ரெடி ஹீரோயின் வேற கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டினா. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்மளை போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் அதெல்லாம் முடியாது, நீ அவளுக்காக என்ன பழிவாங்களான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட விஷயம் தான், நான் வேணால் வேறு சர்ஜரியான ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க அப்பாவை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு, நீ ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இவன் வழக்கம் போல் ரொம்ப ரூடாக தான் பேசிகிட்டு இருக்கா. நான் ஒன்றும் உங்களை பாசத்தில் இங்கே ஒன்றும் கூப்பிட கிடையாது, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத கேள்விப்பட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னம்மா சொல்கிற உண்மையாவா அப்படின்ட்டு. ஆமாம், நான் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் நான் உங்களை கூப்பிட்றது டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா, என்னை மன்னிச்சிருமா, ஒரு அப்பாவை நான் உங்ககிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன், அந்த இடத்த என்னால் ஃபில் பண்ணவே முடியலை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. கடைசி வரைக்குமே ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஜோ அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஸோ கால் பண்ணியிருந்திருப்பாரு போல். ஸோ என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்ட்டு. ஹீரோ உங்ககிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லையே எதுவும் சொல்லலை, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறான், அதுக்கு அசிஸ்டண்ட்டாக அவன் ஒன்றா தான் கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. இவளும் பார்க்குறா, இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே தாட்டில் தான் நானும் இருக்கேன், ஏன்னா நீ சர்ஜரி அப்போ என்னை கொண்டுட்டீன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி ஹீரோட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் ஜோவை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ யூன் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் அவள் ரொம்ப சின்சியராக பார்க்கறனால கால் வரதே தெரியல. ஸோ யூன் வந்து ஃபோனை எடுக்கலை அப்படின்றனால நேராகவே வந்தாரான். ஏன்னா உனக்கு கால் பண்ணுறேன் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப வந்து தலைவலியாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எங்கள் தாத்தா ஒரு ட்ரையலுக்கு போயிருக்காரு, ஸோ என்னால் முடியலை அப்படின்ட்டு. இவனுக்கு பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது போல். ஸோ தோளில் வந்து தட்டி கொடுத்துட்ருக்கான். அந்த நேரம் ஜங்கு இருக்கான்ல, அவன் ஜோவை வந்துட்டு ஆறுதல் படுத்தலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா ஒன் சைடு லவ் இல்லையா. ஸோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான் போல். சரி நான் கிளம்புறேன், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். இதுக்கப்புறம் நம்ம யூன் வந்து ஜோட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டுருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஜங்கு வெயிட் பண்ணுறான்.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? அவளோட ஃபீலிங்ஸ்லாம் விளையாடுறீங்களா? ஃபஸ்ட்டு அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே விடலாம்ல. இப்போ மட்டும் ஏன் அக்கறையாக போய் பேசுகிறீங்க? இதை எல்லாத்தையும் நீ எதுக்காக வந்து கேட்குற? நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் எதுக்காக பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவள் என்னோட ஃப்ரெண்டு. அவளோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. இங்கே பாரு, அவளை நான் என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ராப்பராக என்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு அண்ணனா நானே அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா உண்மையாவா அப்படின்ட்டு. ஸோ இவனும் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் காங்கையும் கண்ணாடி டாக்டரையும் காட்டுறாங்க. காங் வந்துட்டு அந்த வெப்டியூன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ கண்ணாடி டாக்டர் வந்து கேட்குறாரு, எதுக்காகடா இதை வரைஞ்சிட்டே இருக்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜோ வரா. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு பேசிட்டு இப்படி தான் இருப்பீங்களா? சரி ஜங்கு எங்க அப்படின்ட்டு. அவன் உள்ளே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள ஜங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஜோவும் வரா. எனக்கு ரொம்ப பசிக்குது வா அப்படின்ட்டு. உனக்கு பசிக்குது அப்படின்னா நீ கேஃபேட்டேரியா போ, எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்ட்டு. ஆமல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு ஒரு பர்கரை வச்சு முழுங்கிட்டு இருக்கா. ஸோ ஆனால் ரொம்ப யோசனையிலே இருந்துட்டு இருக்காளா. ஜங்கு பார்த்துட்டே இருக்கான். அவள் வாயில் வந்துட்டு அந்த சாப்பாடு ஒட்டியிருக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு எடுக்க போகிறான். இவள் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கா. என்ன ஒரு நிமிஷம் அப்படியே இரு, உன்னை நான் ஒன்றும் கடிச்சு தின்ற மாட்டேன் அப்படின்ட்டு அதை எடுத்து விட்டுட்டுருக்கான். ஸோ ரொம்ப நேரம் பார்க்குறான். அவள் அப்படியே உட்காந்துட்டே இருக்காளா. நீ திங்கவே வேணாம் வாத்தா அப்படின்ட்டு இவனே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். நான் எல்லா டைமும் உன்ட்ட சொல்லியிருக்கேன், நான் உன்னோட சைடு இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இவளும் பார்க்குறா, என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக உன்னோட சைடு எப்போவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீ ஃபுல்லாகவே என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்ட விதம், எனக்கு காமிச்ச அந்த பாசம் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உனக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறா. ஸோ இதை இவனுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஸோ கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா பதில் எதுவும் சொல்லலை, ஆனால் லைட்டாக சிரிக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரில. ஸோ 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட டேபிள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா. நான் கேள்விப்பட்டேன் ஜோ அப்பாவுக்கு நீங்கள் தான் சர்ஜரி பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் தான் வேணுன்ற மாதிரி கேட்டிங்களாமே. என்னால் அது முடியாது, அவரை நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் எடுத்து சொல்கிறான், இங்கே பாரு இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ரேஷன். ஸோ நீயும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுறா. ஸோ இவனுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்படியே ஜோ அம்மாவை காட்டுறாங்க. அது வந்துட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்க. ஏன் அவள் வந்தால் தான் இவர் ஆப்ரேஷன் பண்ணுவாராம்மா, உங்களுக்கு வேறு யார் கூடயும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாராம்மா அப்படின்ட்டு. ஸோ ஜோ வந்து சொல்லிட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சர்ஜரி வந்துட்டு ஃபெயில் ஆனதே கிடையாது. ஸோ அவனும் ரொம்பவே டேலண்டான ஒரு ஆளு தான் அப்படின்ட்டு. ஜோ அப்பா வந்து பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் ஜோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான், உன்னை நான் மீட் பண்ணணும், நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு. ஸோ நேராக அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். உன்னை இந்த டைமில் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீ குடி அப்படின்ட்டு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்கா. ஸோ என்ன விஷயமா வந்த அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நீ எங்கள் அப்பாவோட சர்ஜரியில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கவேன் ப்ளீஸ் அப்படின்ட்டா. இல்லை அது மட்டும் என்னால் முடியாது, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆனால் ஜோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கி வந்துட்டு கேட்குறா, ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணா, எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. உட்காந்து ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க பாட்டியோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு. அவங்க பாட்டி ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன் தெரியுமா, என்னோட டாக்டரை நான் ஃபுல்லாகவே நம்புகிறேன், அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவளுக்கும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஜோ அப்பாவை காட்டுறாங்க. அவர் மீட் பண்ணுறதுக்காக சேர்மன் வந்திருக்காரு. ஸோ நீ எப்படி இருக்க, ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஜோ அப்பா பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிடாரு. அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியுமா, பேச முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். எனக்கு சாவறதை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா கண்கலங்கி அழுகவே ஸ்டார்ட் ஆகிறாரு.
ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஜோ அப்பாவை செக் பண்ணுறதுக்காக அந்த கண்ணாடி டாக்டர் வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்மையாக தலை வலிக்குது போல், பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, எனக்கு தலை வலிக்குது வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்ணாடி டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு தான் டைரெக்டாக கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். அவனும் வேகமாக வரான். ஸோ இவருக்கு பெயின் கில்லர்லாம் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ என்னோட டாக்டரே இல்லைல, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ அவரும் ரொம்ப கடுப்பில் தான் வெளியே வந்துட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் வரா. நீ இங்கே என்ன அப்படின்ட்ட. அது ஒன்றும் இல்லை, நான் உங்களோட அசிஸ்டண்ட்டாக இந்த சர்ஜரியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜோ அப்பா கிட்ட இதை பற்றி நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அவர் வந்துட்டு கேட்குறாரு, எதுக்கு உள்ளே வந்த அப்படின்ட்டு. நான் உங்களோட ஆப்ரேஷனில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்க்குறாரு, ஏன் திடீர்னு, முன்னாடி மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இல்லை, உங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேனு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ சர்ஜரி ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு என்னை சாகடிச்சிட்டின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோட பாட்டி ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் சீக்கிரமாகவே நல்லா ஆகி வந்துடுவேன். ஏன்னா என்னோட டாக்டரை நான் அவ்வளவுக்கு நம்புகிறேன், அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. என் பாட்டி உங்களை ஃபுல்லாகவே நம்பினாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் பாட்டியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பேன். நான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் ஒரு டாக்டராக, நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்கும்போது. இவனும் சர்ஜரிக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோ வந்துட்டு சர்ஜரிக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஜோவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அதே சமயம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. அவருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் எப்படி முடியுமோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையாக இந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அந்த டியூமர் பார்த்திங்கன்னா நரம்புக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நரம்பில் சின்ன ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாலுமே இவருக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ரொம்ப மைனூட்டாக பார்த்து தான் அந்த டியூமரை கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த டியூமரை கட் பண்ணிட்டாங்க. முடிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைக்கும் போது பிளட்டு பார்த்திங்கன்னா லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே பிளட் ப்ரெஷர் எல்லாம் குறையுது, இவரோட பல்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே பொறுமையாக வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறான். எங்கே அந்த பிளட் வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு அந்த காட்டனை வச்சுட்டு எங்கன்னு தேடிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பிளட் எங்கே ப்ளீட் ஆகுது அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த டியூமருமே கட் பண்ணி எடுத்துட்டான். ஸோ ஒரு வழியாக அந்த ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் வெளியே வராங்க. வெளியே ஜோவும் அவங்க அம்மாவும் ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஸோ எப்படி ஆப்ரேஷன் போனது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ இவங்க 2 பேர் தான் அவங்க ஹஸ்பண்டோட உயிரையே காப்பாற்றிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட நிலைமை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே சமயம் அங்கே நம்ம ஹீரோவும் வரான், ஹீரோயினும் வராங்க. சார், இப்போ நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நல்லபடியாக போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ஒரு பார்ட்டி பண்ணலாமா அப்படின்ட்டு ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயினு, அப்புறம் காங்க, அந்த நர்ஸு, இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி பேஷண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல, அவங்கள காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கோமாக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு அந்த லைஃப் சேவிங் மிஷினை வச்சு தான் மூச்சு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட வயிற்றுல அந்த பாப்பா இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இவங்களை செக் பண்ணுறதுக்காக அந்த நர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக போயிட்டுருக்கா. ஏன்னா அந்த நீர்க்குடம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உடஞ்சிருச்சு போல். ஸோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கா. பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணி சொல்கிறான், உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்க போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவனும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கதா செய்யுது. ஸோ அதனால் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்புறம் அந்த பாப்பாவோட அப்பாவும் தான் பார்த்துட்ருக்காங்க. அவனுக்குலாம் ரொம்ப எமோஷ்னலாகி தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடி டாக்டர் வந்துட்டு கால் பண்ணுறான். மேடம், இந்த லேடி பேஷண்ட்டுக்கு பல்ஸ் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு.
ஆல்மோஸ்ட் அவங்க டெட்லைனுக்கு வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ 2 பேர் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு இந்த பாப்பா கத்த வேற செய்யுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஸோ ஹீரோவும் பார்க்குறான், பல்ஸு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், இன்னியா உங்களோட ஹஸ்பண்ட் இங்கே வரல அப்படின்ட்டு. நான் கால் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் பல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்களும் வந்துடுறாங்க. இந்த பையன் போய் அந்த லேடியோட கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்ன நிமிஷம் இந்த லேடியோட ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவங்களோட உயிர் வந்து போயிடுச்சு. ஸோ இதை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கும் சரி, ஹீரோயினுக்கும் சரி, கண்ணாடி டாக்டருக்கும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அழுகதான் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் போர்டு மீட்டிங்கை காட்டுறாங்க. நம்ம கிம் சார் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம கிம் சார் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக ஆகிட்டாரு. ஏன்னா நம்ம ஜோ அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு இன்னும் கண்முழிக்கவே இல்லை. அது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் இல்லையா, அதனால நம்ம கிம் சார் வந்து பிரசிடெண்ட்டாக மாறிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இவனுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு இவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவர் இன்னும் கண் முழிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு கரெக்டாக செக் பண்ண போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சத்தம் போடுறாரு. ஹீரோவே பயந்துடுறான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை, நன்றிப்பா நன்றிப்பா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், இந்த வீக்கெண்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. நான் எங்கள் மாமனாருக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ்ஷிங்கெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யார்? எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பாவையா மாமான்னு கூப்பிட்டு அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினும் கிளம்பிட்டு இருக்கா. அப்பா பார்த்தீங்கன்னா ஜோ அப்பா கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. இவர் என்ன சொன்னார் அப்படின்றது தெரில. ஹீரோயின் வந்து காரில் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுக்கப்புறம் ஜோ அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்ருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு வணக்கத்தை போட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ இவரும் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் கண் முழிச்சதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அப்படியே கண்ணெல்லாம் தேங்கி நிற்கிது கண்ணீர். ஸோ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உணர்ந்துட்டார் போல். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா ஹீரோவை தேடி. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக பூவெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன பண்ணியிருக்கீங்க அந்த இடத்த அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கோடு தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த ரிங் எடுத்து அவளே போட்டுக்கிறா. இது நான் தானே உனக்கு போட்டு விடணும் அப்படின்ட்டா. இது என்னோடது தானே, ஸோ நான் தான் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோனை கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.